ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் என்ன மிஸ் பண்ணினீங்களான்னு தெரியல, ஆனால் நான் ரொம்பவே மிஸ் பண்ணினேன். அதனால தான் அடுத்த கதையோடு வந்தாச்சு. இதோ உங்களுக்காக உயிர் கேட்கும் அமுதம் நீயடா. அமுதம் 1. திருப்பூர் மாநகரில் அமைந்திருந்த பிரம்மாண்ட மண்டபத்தின் நுழைவு வாயிலில் திருவளர்ச்செல்வன் அபய் ஸ்ரீவத்சன் வெட்ஸ் திருவளர்ச்செல்வி நயனிகா வருஷி என்று மணமக்களின் பெயர்கள் மின் விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. நிச்சயத்துக்கு நேரமாச்சு, கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்கம்மா என்று சொல்லிக் கொண்டிருந்தார் மணமகளின் அன்னை தனலட்சுமி. நிச்சயம் முடிந்ததும் ரிசப்ஷன் தொடங்கிவிடும். ஆனால் மணமகன் இன்னும் உடை மாற்றாமல் தன் கைபேசியை பார்த்திருந்தான். இன்று நேற்றல்ல, கடந்த 6 மாதங்களாகவே சஞ்சனாவிடம் இருந்து ஒரு அழைப்போ மெசேஜோ வந்துவிடாதோ என்று கைபேசியை இன்னமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். மச்சான், நீ எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தாலும் கண்டிப்பாக சஞ்சு கிட்ட இருந்து கால் வரப்போகிறது கிடையாது. அவங்க அப்பா அம்மாவையும் நம்மளால ரீச் பண்ண முடியலை. உன் வாழ்க்கையை சிக்கலாக்கிக்காத, சொன்னா கேளு. அதோடு சஞ்சு வந்தாலும் உங்கள் அப்பா கல்யாணத்தை நடத்த விடுவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பெட்டர் இந்த வாழ்க்கையை நீ ஏற்றுக்கோ. அதுவும் நயனி எல்லா விஷயமும் தெரிஞ்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக நீ நினைக்கிற மாதிரி இல்லாமல் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று சுதர்ஷன் சொல்ல எதையும் அவன் காதில் வாங்கினான் இல்லை. தன் கைபேசியை மெத்தையில் விட்டெறிந்து விட்டு நேராக மணமகள் அறைக்கு சென்றான். மச்சான், எங்கடா போற, சொல்றத கேளு என்று சுதர்ஷன் அவனை பின்தொடர மணமகள் அறையினுள் நுழைந்தவன், எனக்கு நயனி கிட்ட பேசணும், வெளியே போங்க என்றான். அலங்காரத்தில் திருத்தம் செய்து கொண்டிருந்தவள் அவன் குரலில் தன் செய்கையை நிறுத்தி அவன் புறம் திரும்ப அவள் அத்தை முதல் பாட்டி வரை அனைவரும் அவளைத்தான் பார்த்திருந்தனர். நான் சொல்றது புரியல, கெட் அவுட் என்று அபய் சீரியத்தில் அனைவரும் தங்களுக்குள் பேசியபடி வெளியேறினர். அவள் அருகே இருந்த அழகு கலை நிபுணரும் அவளின் தங்கையுமான நித்திஷா என்ன செய்வது என்று புரியாமல் அச்சத்தோடு அபையை பார்க்க, உனக்கு தனியா சொல்லணுமா, அவுட் என்று கர்ச்சிக்க ஓட்டமும் நடையுமாக வெளியேறினாள். கதவை தாளிட்டு விட்டு நயனிகாவை நோக்கி அபய் முன்னேற அவளோ கையில் இருந்த துண்டை கீழே வைத்துவிட்டு கைகளை கோர்த்தபடி அவனை எதிர்கொள்ள தயாராகினாள். அதே நேரம் மண்டப வாயிலில் அனைவரையும் வரவேற்று கொண்டிருந்த சக்கரவர்த்தியிடம், சார், சொன்ன மாதிரியே கல்யாணம் முடிஞ்சதும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவீங்க தானே என்று கேட்டுக்கொண்டிருந்தார் சேதுராமன். என்னை பற்றி தெரியாதா சேது என்று கேள்வியையே அவர் தன் பதிலாக கொடுக்கவும், தெரியும் சார், ஆனால் மாப்பிள்ளைக்கு பெருசாக விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கு, ஒருவேளை கல்யாணத்தை நிறுத்திட்டா என்றார் தயக்கத்தோடு. இந்த கல்யாணத்தை கடவுளே நினைச்சாலும் நிறுத்த முடியாது சேது, நயனிகா தான் என் மருமக என்றார் உறுதியாக. அங்கே வந்த நிர்மலா, என்னங்க ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் என்றதில் சக்கரவர்த்தி சேதுராமனை பார்க்க, நீங்கள் பேசுங்க சம்பந்தியம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று விலகினார். உங்களுக்கே இது நியாயமாக இருக்கா என்றதும், என்ன நியாயத்தடி எதிர்பார்க்குற என்றார். அபை காதலை பிரித்து இப்படி அவனை சூழ்நிலை கைதியாக்கி நீங்கள் என்ன சாதிக்க போறீங்க? நம்ம சொத்து ஆஸ்தி எல்லாமே பசங்களுக்கு தான். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துடாதுன்னு ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்று வேதனையோடு கேட்க சக்கரவர்த்தியின் முகம் கடினமானது. ஏண்டி, தகுதி தராதரம் இல்லாமல் உன் பையன் கண்டவளையும் கட்டி வைக்க சொல்லுமா, நான் செய்யணுமா? இந்த சக்கரவர்த்திக்குன்னு ஊருக்குள்ளே ஒரு அடையாளம் இருக்குது, அதை உன் மகனுக்காக இழக்க முடியாது. அந்த பொண்ணு சஞ்சனாவை எங்கெங்க மறைச்சி வச்சிருக்கீங்க? என்ன செய்ய போறீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க. பெண் பாவம் பொல்லாதது, நமக்கு அது வேண்டாம். இதோ பார், அந்த பொண்ணு தூக்கி இருந்தா அதை உன் மகன்கிட்டயே சொல்லியிருப்பேன். ஆனால் நான் எதுவும் செய்யலை. நம்புறதும் நம்பாததும் உங்கள் பிரச்சனை என்று தோள்களை குலுக்கிய சக்கரவர்த்தி தொழில் சாம்ராஜ்யத்தில் நிஜமாகவே சக்கரவர்த்தி தான். திருப்பூரில் விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய கோடீஸ்வரர்களில் அவரும் ஒருவர். அவரின் இளைய மகனான அபை காதலித்ததில் கூட அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தகுதி இல்லாதவள் மீது அவனுக்கு பிறந்த காதலே தற்போதைய அவன் நிலைக்கு காரணமாகி போயிருந்தது. இத்தனைக்கும் அவர் பெரிய மகன் வினோதன் தன் அத்தை மகளை காதல் திருமணம் தான் புரிந்திருக்கிறான். அதே போல அபய் அவர்கள் ஜாதியில் காதலித்திருந்தால் அவரும் மனதார திருமணம் செய்து வைத்திருப்பார். அவன் வேறு ஜாதி பெண்ணை காதலித்ததில்தான் பிரச்சனை பெரிதாக வெடித்தது. இளங்கன்று பயமறியாது என்பது போல காதலித்த பெண்ணை கரம் பிடிப்பேன் என்று தந்தையை எதிர்த்த தமையனை தனக்கே உரிய பாணியில் கட்டுப்படுத்தி கட்டாய திருமணத்திற்கு அவனை சம்மதிக்க வைத்து விட்டார். என்ன கேள்வி கேட்குறத விட்டுட்டு போய் உன் மகனுக்கு புத்திமதி சொல்லு நிம்மி. பார்க்குறவங்க எல்லாம் ஏன் அவன் முகம் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருக்க சொல்லு. அதுதான் உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. எங்க அவன் மனசு வேதனையிலும் வலியிலும் இருக்கிறப்போ சிரிக்க சொல்கிறீங்களே, என்ன அப்பா நீங்க? இந்த கேள்வியை வேற யாராவது கேட்டிருந்தா என் பதிலே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் காதலிச்சு கட்டின பொண்டாட்டியாக இருக்கிறதால அமைதியாக இருக்கேன், போடி என்று மனைவியை அனுப்பி வைத்துவிட்டு விருந்தினர்களை வரவேற்க தொடங்கினார். அதே நேரம், நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தலைல்ல, எவ்வளோ தைரியம் இருக்கணும்டி உனக்கு
என்ற அபை நயனிகாவின் கழுத்தில் கையை வைத்து அழுத்தம் கொடுக்க இன்னும் திடமாக அவனை பார்த்தாள். வேண்டா நயனி, உனக்கு நான் லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன். உண்மையை சொல்லு, என் சஞ்சு எங்க? அவளை என்ன பண்ணின? நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் என்னுடைய பதில் தெரியாதுங்கிறது தான் என்றால் தீர்க்கமான குரலில். பொய் பொய் மேலே பொய் சொல்லாதடி. எனக்கு நல்லா தெரியும், எங்கள் அப்பா சஞ்சுவை எவ்வளோ மிரட்டி இருந்தாலும் இப்படி என்கிட்ட சொல்லாமல் ஓடி போகிறவ கிடையாது என் சஞ்சு. எதுவானாலும் தைரியமாக எதிர்த்து நிற்கக்கூடியவ. இப்படி சொல்லாமல் கொல்லாமல் போயிருக்கானா அதுக்கு நீ ஒருத்தி மட்டும்தான் காரணமாக இருக்கணும் என்றான் உறுதியான குரலில். நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க ஸ்ரீ. எனக்கு நிஜமாவே சஞ்சு எங்கே இருக்கான்னு தெரியாது. ச்சே, என்ன பொண்ணுடி நீ எல்லாம்? உனக்கு நிஜமாவே அசிங்கமாக இல்லை? எதுக்கு அசிங்கப்படணும்? உன் ஃப்ரெண்டு காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு உடம்பு கூசலை என்றதுமே, ஏன் நீங்களும் தான் காதலிச்ச பெண்ணோட ஃப்ரெண்டான என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, உங்களுக்கு கூசலை என்றதும் தான் தாமதம் அவள் கழுத்தில் அழுத்தம் கூட்ட திணறலோடு அவனை பார்த்தாள். ஏய், அன்னைக்கு உன்னை பெண் பார்க்க வந்த போதே இந்த கல்யாணத்தில் உனக்கு சம்மதம் இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனால் என் வார்த்தையை கேட்காம மண்டபம் வரைக்கும் கொண்டு வந்துட்டல்ல. எவ்வளோ நெஞ்செடுத்தம் இருக்கணும்டி உனக்கு. இதை பாருங்க, சஞ்சு எங்கே இருக்கான்னு நிஜமாவே எனக்கும் தெரியாது. அவள் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு நல்லா தெரிஞ்ச பிறகு தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன். என்ன பேசுகிறீங்களே? எங்கே உங்களால் முடிஞ்சால் சஞ்சுவை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்லலையே என்று அழுத்தமாக அவனை பார்த்தாள். அதே நேரம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த இளங்கொடியை அழைத்த முரளிதரன், ஏண்டி உன் பொண்ணுக்கு இருக்கிற நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ண சொன்னா ஏண்டி இப்படி கவுனம் மாட்டி கூட்டிகிட்டு வந்திருக்க என்றார். ரிசப்ஷனுக்கு இப்போ இந்த மாதிரி ஃப்ராக் தாங்க ட்ரெண்டு. சௌந்தர்யா ரொம்ப அழகாக இருக்கா பாருங்க என்று யதார்த்தமாக சொல்ல அவர் மனைவியின் தலையிலேயே நங்கென்று கொட்டினார். உங்கள் ட்ரெண்டில் தீய வைக்க ஏண்டி எங்கள் மாமா சொத்தை மொத்தமாக வளைச்சு போடலான்னு பார்த்தா வினோதம் தான் கையை விரிச்சிட்டான். சரி, அபய சௌந்தர்யாவுக்கு கட்டி வைக்க நான் திட்டம் போட்டா அதுலேயும் மண்ணள்ளி போட்டுட்டு புதுசாக ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்திருக்கார். எப்படிடா இவளை எங்கள் அக்காவுக்கு மருமகள் ஆக்குறதுன்னு நான் தலையை பிச்சுக்கிட்டு இருந்தா அந்த கவலையே இல்லாமல் அம்மாவும் மகளும் ட்ரெண்டை கட்டிக்கிட்டு அழறீங்க. எங்கிருந்துடி எனக்குன்னு வந்து சேர்ந்தீங்க என்ற முரளிதரன் நிர்மலாவின் சகோதரன். தன் இரு மகள்களையும் அக்காவின் குடும்பத்திற்கு மருமகளாக்கி விட வேண்டும் என்றவரின் எண்ணம் ஏற்கனவே பொய்த்து போக மனமே இல்லாமல் பெரிய மகளை கட்டி கொடுத்தவர் சின்ன மகளை வைத்து காய் நகர்த்த தொடங்கியிருந்தார். ஆனால் அது எதுவும் அபையிடம் செல்லுபடியாகாமல் போனது. அதே சமயம் சஞ்சனா வேறு ஜாதி என்று தெரிய வரவும் சக்கரவர்த்தி தன் மகளை பெண் கேட்டு வருவார் என்று நம்பிக்கையோடு இருந்தார். ஆனால் அது பொய்த்து போக இப்போது எப்படியாவது திருமணத்தை நிறுத்தி தன் மகளை கட்டி வைக்கும் எண்ணத்தில் இருந்தவருக்கு மகள் மற்றும் மனைவியின் போக்கு அத்தனை ஆத்திரம் கொடுத்தது. எருமை, போய் உன் மகளுக்கு நல்ல புடவை இல்லை லெஹங்கா போட்டு ரெடி பண்ணி வை. அவ ஏற்கனவே அந்த பொண்ணு மேலே கொலை வெறியில் இருக்கான். யாருக்கு தெரியும், அவன் கொடுக்குற டார்ச்சரில் அந்த பொண்ணு கல்யாணம் வேண்டான்னு ஓடி போனாலும் போக வாய்ப்பு இருக்கு. என்னங்க சொல்கிறீங்க? அப்படி கூட நடக்குமா? ஏண்டி சந்தேகத்துக்கு பிறந்தவளே, எதில் தான் உனக்கு சந்தேகம் வரணும்னு இல்லையா? போய் நான் சொன்னதை மட்டும் செய் என்று சொல்ல அங்கே வந்த முரளியின் அத்தை அபை நயனியோடு தனியாக பேச வேண்டும் என்று சொல்லி கதவடைத்து கொண்டதை சொல்ல அவர் முகத்தில் புன்னகை படர்ந்தது. உடனே சென்று சக்கரவர்த்தியிடமும் நிர்மலாவிடமும் விஷயத்தை சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு மணமகள் அறை நோக்கி சென்றார். நயனியின் பேச்சில் கொதித்து போன அபை, ஏய் என்னடி திமிரா என்றான் உரத்த குரலில். நான் சாதாரணமாக தான் சொல்கிறேன், ஆனால் அது உங்களுக்கு திமிரா தெரிஞ்சா நான் ஒன்றும் செய்ய முடியாது என்றாள் விட்டேர்த்தியாக. வேண்டா நயனி, என் கோபத்தை கிளறாத. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவளை நீ தான் என்னமோ செஞ்சிருக்க. ப்ளீஸ் சஞ்சு எங்கே இருக்கான்னு சொல்லு என்று அவன் கேட்க கதவு தட்டப்பட்டது. அதை காதிலேயே வாங்காமல் ஸ்ரீவத்சன் மேலும் பேசிக்கொண்டு செல்ல கதவு தட்டும் சத்தம் பலமாக ஒலித்தது. ஸ்ரீ நகருங்க, கதவு தட்டுறாங்க என்று அவனிடமிருந்து விலக பார்த்தாள். ஆனால் அவள் மணிக்கட்டை அழுத்தி பிடித்தவன், ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, இந்த கல்யாணம் பண்ணுறதுக்காக நீ காலம் முழுக்க வேதனைப்படுவ. வாழும்போதே நரகம்னா என்னன்னு பார்க்க தாண்டி போற என்று எச்சரித்தான். சந்தோஷம், நீங்கள் சொல்ல வேண்டியது சொல்லி முடிச்சாச்சா என்று அவள் அனாயசமாக பார்க்க மூர்க்கமாகி போனான் அபை. என்ன திமிருடி உனக்கு என்று அவள் கன்னத்தில் ஓங்கி அறைய முற்பட அவன் கரத்தை தடுத்து பிடித்தவள், உங்களுக்கு என்ன, எனக்கு நரகத்தை காமிக்கணும் அவ்வளோதானே? அதுக்கு தான் காலம் முழுக்க இருக்கே, இப்போவே ஏன் அவசரப்படுறீங்க என்றாள். நான் சும்மா சொல்லலை நயனி, ஐ மீன் இட் என்றவன் முகத்தில் அவளை கூறு கூறாக்கி விடும் அளவு ஆத்திரம். நான் தான் சொல்லிட்டேனே, ஐ எம் ரெடி டு ஃபேஸ் எவ்ரி திங். பட் இப்போ நேரமாச்சு, முதல்ல நிச்சயத்தை முடிச்சுட்டு நாளைக்கு கல்யாணத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் வேலையை ஆரம்பிங்க என்றாள் அலட்சியமாக. நயனி என்று அபை பல்லை கடிக்க நயனிக்காவோ அவனை தாண்டி சென்று கதவை திறக்க அங்கே அவள் பெற்றோரும் சக்கரவர்த்தியும் நின்று இருந்தனர். நயனி, உனக்கு ஒன்றும் இல்லையே, ஆர் யூ ஓகே என்று சக்கரவர்த்தி உள்ளே நுழைந்து மருமகளை கேட்க, ஒன்றும் இல்லை மாமா, சும்மா பேசிகிட்டு இருந்தோம் என்றாள். நிஜமாவா?
ஆமாம் மாமா என்று அவள் சொன்ன போதும் அதை நம்பாமல் மகனை பார்த்தார் சக்கரவர்த்தி.